இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நட்ட நடுத்தெருவில் விடுவேனா அடி கண்ணே உனை ஒருவன் தொடுவானா இந்த ஊருக்கு பயந்து உனை பிரிவேனா யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்க ஒரு வண்ணக்கிளி இந்த வழி வந்ததுன்னு நிஜமா அது நிஜமா. டிக்டாக் நண்பர்களே, நான் கோயில்பட்டிக்கு வந்திருக்கேன் பார்த்துருங்க. கோயில்பட்டியில் வந்து நம்ம சூர்யாவும் நானும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கவர்ச்சி கண்டி நானும் வந்து என்னென்னா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு வந்தோம், ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு வந்தோம். நிகழ்ச்சியை முடிச்சாச்சு, சாப்பிட்டு இப்போ வந்து 2 பேரும் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கண்ணி கொண்டு கற்பூரத்தை போல கொஞ்சம் கொஞ்சம் நான் கரைஞ்சு போனேன், நீ கொஞ்சம் என் பக்கம் வந்ததால அட சுத்துதடி வம்ப எங்கிட்டதான் போட்டி போடுறவ வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்ப சில்ல பொடப்ப. நினைச்சேன், இன்னைக்கு தான் நினைச்சேன், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமே, பேயில் போனவங்களுக்கு பேய் எடுக்குமே நினச்சேன். எடுக்க ஆரம்பிச்சிட்டே இல்லை ஏழை ஒரு தூயட்டே போடக்கூடாதா? அப்போ நான் உட்காந்து உங்கள் எழுதிட்டே இருக்கட்டுமா? செத்த பையில என்னது மானம் கெட்டவனே, ஐமானம் கெட்டவனே, உனக்கு வெக்கம் இல்லையா? வெக்கம் கெட்டவனே இல்லை, எத்தனை மணி சொல்ல? வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, சுடு எல்லாம் கிடையாதுல்ல. செத்த பையில உங்கள்கிட்ட பழகின வெக்கத்தோடு இருக்க முடியுமால? நாரப்பயலா மூஞ்சி மோரையும் பாரு பண்ணி. உங்கள் 2 பேருக்கும் வெக்கம் இல்லையா? ஆமாம், வெக்கம் இல்லை. போதுமா? செத்த பையில நாரப்பயல இப்போ சண்டை போட்டு சாவ சொல்கிறியப்போ செத்த பையிலப்போ ஏ உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம்ல, சேர்ந்து இருப்போம்ல. செத்த பையில உங்கள் 2 வெக்கம் இல்லையா? சூர்யாவுக்கு செத்த பையில கேளு, நாளைக்கும் போகிறேன், நாளைக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். போதுமா? பொத்திட்டு இரி செத்த பையில நாரப்பையில ஒரே ஏட்டுக்கிற கையங்காலம் சும்மா இட்டில செத்த பையில. இப்படி 2 நீ சூர்யா கூட போடுறிய, உனக்கு வெக்கம் இல்லையா? இல்லை அப்போ நீ எழுத நான் உனக்கு சண்டை போட்டே இருக்கணுமா? இல்லை சூர்யா கூட 2 அப்படி போடுறதுல ஒரு கிளுகிழுப்பு இருக்கும்ல செத்த பையில நாரப்பையில. உன்னை சண்டையே போட்டுருக்க முடியுமா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? ஏக்கில் சொல்லணும் உண்டனா செத்த பையில. உன்னை சொன்னால் தான் அசிசியமாக எழுதுறியே, அதான் சொல்ல முடியாமல் இன்றைக்கி நான் நைஸாக போயிட்டேன். அன்றைக்கி பார்த்தியா, நைஸாக அன்றைக்கி நான் ஃபங்க்ஷன் போய்ட்டு ஓடிட்டேன். சொன்னால் தான் நீ வெக்கங்கடி நீ இன்னும் கேள்விப்படுத்தி. நீங்கள் எங்களுக்கு அடிமையா? அப்படியா? நான் உனக்கு அடிமை அப்படியா? செத்த பையில என்னல அடிமை? உனக்குன்னு அடிமை கிடையாதுல செத்த பையில, நீ எனக்கு அடிமையா? நாரப்பையில எழுதுங்க. தலைவரே, நாங்களாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் குடிக்க போயிட்டீங்க. ஆமாம், நல்லா குடிச்சிட்டேன். உனக்கும் 2 டம்ளர் கொண்டு வந்திருக்கேன், குடிக்கியா? வா நாரப்பையில வாழை, நாளைக்கு உடம்புடிக்கு வா. டிக்டாக் நண்பர்களே, கோயில்பட்டியில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன். நம்ம அண்ணன் தான் வந்து நிகழ்ச்சி நடத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, சூர்யாவும் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் பார்த்துருங்க வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், சாப்பிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன்.